நிலா சோழன் இவங்க 2 பேருக்கு இடையில் நடக்கிற விஷயங்களில் எதையுமே சீரியஸாலாம் பெருசாக எடுத்து போக வேணாம். சிம்பிள் லாஜிக் ஒரு இல்லை அப்படின்னா நிலாவை கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு விவரமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடலாம்னு முடிவு பண்ணி தான் அந்த கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த கல்யாண விஷயத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி கையெழுத்து போட்டதாகட்டும், இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நிலா தான் சோழனுக்கு தன்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புனாங்க. தன்னுடைய இந்த ப்ரூஃபெல்லாம் அனுப்பி அதெல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுத்து வரணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுதான் சோழன்ட்டு இருக்குது. அதை அவங்க யோசித்து பார்த்தா கூட டக்குன்னு அவங்களுக்கு தோணியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அதுவும் கூட தோணலை. ப்ளஸ் அவரோட ஃபோனை தூக்கி போட்டாச்சு, இவங்க ஃபோனை தூக்கி போட்டாச்சு. அதே சிம் நம்பரை வாங்கி அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், இவங்களுடைய இமெயிலேருந்து லாகின் பண்ணி இல்லை இவங்க ட்ரைவ்லேருந்து விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவு கூட அவங்க யோசிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ அதுக்கு பதிலாக இப்போ கதையில் நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா எப்படியாச்சும் திருப்பி நிலாவும் சோழனும் அதே வீட்டில் இருக்க மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை க்ரியேட் பண்ணிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் சோழனும் நிலாவும் உண்மையான கணவன் மனைவி ஆகிறதோ இல்லை ஒரு வேறு பெரிய சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து வேறு வழி இல்லாமல் அவங்க ஒன்றா இருக்க மாதிரி தான் கதையை கொண்டு போகிறாங்க. ஸோ புது ப்ரோமோ படி ஹாஸ்டலில் தங்கிடலான்னு முடிவு பண்ணி எல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு ஆனால் அவங்கள்ட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை. சோழன் தன்ட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆதார் கார்டை கொடுக்காம மறைச்சிட்றாரு. அவங்களும் ஒவ்வொரு ஹாஸ்டலாக போய் பார்க்குறாங்க. எல்லா ஹாஸ்டல்லையும் ஒரே ரூல் தான் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா அவங்க ஆதார் கார்டோ இல்லை அவங்களுடைய ஏதோ ஒரு ஐடி கார்டு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்களால கொடுக்க முடியாதனால எங்களால் உங்களை தங்க வைக்க முடியாதுன்ட்டாங்க. இப்போ நான் எவ்வளோ கனவுகளோட வேலைக்கு போகணுங்கிறாங்க. இப்போ வேலைக்கு இன்டர்வியூக்கெலாம் போகணும் அப்படின்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு அது இதுன்னு எல்லாம் தேவைப்படுமே. அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எதுவுமே எல்லாம் வேலைக்கு போகிறனா என்ன வேலைக்கு போகலான்னு நினச்சிங்கன்னு நமக்கே பல கேள்விகள் வருது. ஆனால் அதை பற்றிலாம் எதையுமே யோசிக்கவும் இல்லை, அதுக்கான விவரமும் இல்லை. ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி கோல்டு மெடல் வாங்கி என்ன பிரயோஜனம்? கடைசியில் வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியாத மாதிரி இருக்கேமான்னு தான் இருக்க தோணுது, நம்ம கேட்க தோணுது நமக்கு நிலாவை பார்த்தா. இதுக்கு நடுவில் திருப்பி வீட்டுக்கு இவங்க வந்ததுக்கப்புறமா சேரனே ஷாக் ஆக போகிறாரு. ஆனால் அவருக்கு தெரியும் அவங்களுக்கு காதெல்லாம் கிடையாது, தான் தம்பி தான் எதையோ வேலையை தகுதத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருன்ட்டு. ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, மிச்ச தம்பிகளுக்கெல்லாம் எப்போ உண்மை தெரிய வரப்போகுது, அது எப்படி சண்டையாக மாறப்போகுது, நிலாவும் சோழனும் எப்படி நிஜமாக காதலை விட போகிறாங்கன்னா அடுத்து கதை போக போகுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.